ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே தொடர்ந்தா போல் அப்படியே ஒரே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். காரணம் அவங்க கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லை, அவங்க நம்ம கூட தான் அவங்க பேசுகிறாங்க. அந்த ஃபேஸ் ரீடிங் தான் என்ன அப்படிங்கிறதுக்கு. என்ன சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கண் சிமிட்டுறதை தொடர்ந்தா போல் ஒரு 2-3 முறை அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவங்க லைஃப் செப்பரேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் அவங்க தலையை அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே எடுத்து மூவ் பண்ணி அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா நல்லா காசு வச்சுருக்காங்க. நான் இது மாதிரி நிறைய சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் தெரியுதா முடியுதான்ட்டு. ஏன்னா நான் அதை மேனரிசமோட நான் செய்யலை. நான் அதை நாயகன் படத்தில் வர டைலாக் தான், நீங்கள் நல்லவரா நீங்கள் கெட்டவராங்கிற மாதிரி. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் நல்லவர்கள் தான், சூழ்நிலை காரணமாக கெட்டவராக மாறிடுறாங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தரை பார்க்காமலே அவங்க குரலை மட்டுமே கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான், அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுறது வாய்ஸ் ரீடிங். ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே உங்க வாழ்க்கை இப்படிதானங்க இருக்கு, இதுதானே உங்க பிரச்சனை, இதுதானே உங்க பிளஸ் மைனஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்வது தான் ஃபேஸ் ரீடிங். இந்த வாய்ஸ் ரீடிங், ஃபேஸ் ரீடிங் இதெல்லாம் சிலருக்கு சாத்தியமாகுதே. அது எப்படி? ஒருத்தர் பார்த்த மாத்திரத்தில் அவங்கள பத்தி எப்படி நம்மளால அவ்வளவுத்தையும் சொல்ல முடியும்? அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த விஷயம் என்ன? நமக்கும் அது பண்ண முடியுமா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன், நீங்க ஃபோன்ல கால் பண்ணுவாங்க, அம்மா இருங்க நான் இப்போ உங்களை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹிஸ்டரியே அப்படியே ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சிவிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்படியே சொல்லுவீங்க சார். ஆனா சொல்ல போனா இது வரைக்கும் அவங்களை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி வாய்ஸ் ரீடிங், அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி உட்கார்ந்த உடனே அவங்களுடைய ஜாதகத்தையே அப்படியே அவங்க வாழ்க்கை அமைப்பையும் அப்படியே சொல்லிடுவாங்க. இது ஃபேஸ் ரீடிங் இல்லைங்களா? இது இரண்டும் எப்படி சார் சாத்தியம்? எங்களுக்கு யாரு கூடயாவது பேசினா கூட அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரிய மாட்டேங்குது. இது மட்டும் எப்படி முடியுது சார் உங்களால? இந்த இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த எல்லா தகுதியும் நமக்கு இருந்தால் தான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இறைவனே அலோவ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணம், கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்கள் அவருக்கு முன்னாடி குழந்தைகள், எல்லாரும் அவர் பிள்ளைங்கள். அவங்கவுங்க அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு பையன் பொண்ணு ஒரு உறவு முறையில் இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருக்கு ஜென்ரலாக தான் அவர் பார்ப்பார், காமனாக தான் அவர் பார்ப்பார், ஒரே நிலையில் தான் பார்ப்பார். அவர் படைத்த இதை என்ன மாதிரி ஆளுங்க அதை சரி பண்ணுறாங்க, சரி பண்ண முடியும்னாக்கா இவ்வளோ தகுதி இருக்கணும், இருந்தால் தான் அவர் அலோவ் பண்ணுவார். அலோவ் பண்ணுவார்னா என்னங்க, ஒரு லெட்டர் சர்டிஃபிகேட் மாதிரி கையில் கொடுப்பாரா? அப்படி கிடையாது. நாம் சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் பண்ண வைப்பார். நாம் சொல்லி கேட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணால் அதை சக்ஸஸ் பண்ண வைப்பார். அதை செயலாக்கம் பண்ணும்போது அங்கே சக்ஸஸ் பண்ண வைப்பார், பின்னாடியே இருப்பார். அப்போது ஒருத்தர் வராங்க, நேரில் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. சில பேர் வரவங்க அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் இஸ்டேட் பண்ண தான் செய்வாங்க. எல்லோரும் பட்டம்லாம் பேசிட மாட்டாங்க. ஏன்னா வீட்டு ஃபேமிலி இது இல்லையா? ஆனால் சொல்கிற இடம் இங்கே தான், சரி பண்ணுற இடம் இங்கே தான் தெரியும். இருந்தாலும் இனிஷியல் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த ஃபேஸ் அப்படி பார்ப்போம், சொல்லுங்கள் இதான ப்ராப்ளம் சொல்லுங்கன்றோம். ஆமாய்யா, அப்புறம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்களேன்னுவாங்க. எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் மோஸ்ட் ப்ராப்ளி என்கிட்ட வரவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க ப்ராப்ளம் என்னங்கிறத சொல்லிடுவேன். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னுவேன். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களேன்னுவாங்க. எனக்கு இதுக்கு தான் அதை சொல்லிட்டீங்க. அது மாதிரி கேள்வியும் நீங்களே, பதிலும் நீங்களே. அப்படி இல்லை கேள்விக்கு அப்படி இல்லை. அப்போது வரவங்களுக்கு இதில் ஒரு சின்ன அப்படி ஒரு 2-3 பாயிண்ட்டு சொல்கிறேன். நாங்களும் அதை ட்ரை பண்ணலாமா? பண்ணி பாருங்கள், முடிஞ்சா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படியே தொடர்ந்தா போல் அப்படியே ஒரே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். பேசுறதை நிறுத்திட்டு பார்த்துட்டே இருந்தா. ஆமாம். காரணம் அவங்க கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லை, அவங்க நம்ம கூட தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்க வேற எங்கேயும் கனெக்ட் ஆகிட்டாங்க, வேற எங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இடத்துல தான் கனெக்ட் ஆகிட்டு அப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அப்போ அதுக்கு உண்டானதை நம்ம கொடுக்கணும், அதுக்கு உண்டானதை செய்யணும். ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு உண்டான செய்ய போகிறோம், அது வேறு விஷயம். அந்த ஃபேஸ் ரீடிங் தான் என்ன அப்படிங்கிறதுக்கு
என்ன சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கண் சிமிட்டுறத திறந்தா போல் ஒரு 2-3 முறை அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவங்க லைஃப் செப்பரேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சில பேர் அவங்க தலையை அப்படியே கீழேருந்து மேலே அப்படியே எடுத்து மூவ் பண்ணி அப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னாக்கா நல்லா காசு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் தெரியுதா முடியுதான்ட்டு. ஏன்னா நான் அதை மேனரிஸை கூட நான் செய்யலை. நான் அதை செஞ்சுனா நீங்கள் அதுக்கு அதை செஞ்சுரி வைக்கிறது செய்யக்கூடாதுன்றது இல்லை, தவற பிரிண்ட் நீங்கள் பண்ணிடக்கூடாது. இது பேசுறீங்களா, சும்மா ஒரு 3 தான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய சார். இதுல முக்கியமா நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தர் எங்க கூட பேசுறாங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா விளங்க மாட்டேங்குதே சார், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்விதான். நாயகன் படத்துல வர டைலாக் தான், நீங்க நல்லவரா நீங்க கெட்டவராங்கிற மாதிரி. எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் நல்லவர்கள் தான், சூழ்நிலை காரணமாக கெட்டவராக மாறிடுறாங்க. ஆனால் அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் இறைவனுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏங்க கடவுள் வந்துட்டு கெட்டவனை அவர் ஆக்குறாரு? அவர் ஆக்கலை, உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அதில் ஹீல் ஆயிடுறீங்களா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்கன்னாக்கா உங்களை கை விட்டுறாருன்னு அர்த்தம். நாம் தான் ஆகக்கூடாது, கொடுத்து பார்ப்பாரு. ஒரு வேலைக்கு போய் சேர போகும்போது அந்த வேலைக்கு அந்த முதலாளிங்கள்லாம் வந்துட்டு வேலை செய்கிறவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சில இதெல்லாம் இருக்குது, அவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன். கீழே போடுற மாதிரி போட்டுட்டு போயிடுவாங்க நைட்டு. அந்த ஒரு 5 ரூபா, முதல்ல ஒரு 2 ரூபா போடுவாங்க. இப்போல்லாம் 2 ரூபாய்க்கு மேலேயும் இல்லை. அப்போல்லாம் இப்போ 50 ரூபானே வச்சுக்கிறோம். காலம்புற அந்த 50 ரூபா எடுத்து கொடுக்குறாங்களாம் செக் பண்ணுவாங்க. எடுத்து கொடுத்துட்டா மறுநாள் 100 ரூபா போடுவாங்க, 500 ரூபா போடுவாங்க. சொல்கிறேன், இதில் எல்லாமே பாஸ் ஆகிட்டானாக்கா அவங்க 100% நம்புவாங்க. எவ்வளோ நாள் அவங்கள விட்டுட்டு அவங்க கையில் கீயை கொடுத்துருவாங்க. இது ஒரு வகையான டெஸ்ட்டு. இது மனுஷன் டெஸ்ட் பண்ணுறது. கடவுள் நம்மளை அப்படி தான் டெஸ்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இடத்துல நம்மளை கொண்டு போய் விடுவார். நாம் அதில் ஹீல் ஆகிறோமா ஹீல் ஆகலையான்ட்டு, ஹீல் ஆகிறவங்களும் விட்டுருவார். நம்ம அவங்கள பார்த்தோன்னே உண்மையா பொய்யானவங்களான்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம் இல்லைங்களா சார்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார் ஃபேஸ் ரீடிங்கில்? அப்போ ஃபேஸ் ரீடிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லவங்களாம் கெட்டவங்களாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறணும். நான் அதான் சொல்கிறேன்னா, இந்த நல்லவங்களாம் கெட்டவங்களாங்கிறது வந்துட்டு ஒரு மனிதனை அப் டு லைஃப் வரைக்கும் ஒரு நல்லவர் அப்படி சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனை இவர் கெட்டவர் அப்படி சொல்லிட்டு அப் டு லைஃப் வரைக்கும் கெட்டவராகவே இருப்பார் அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அவங்க சூழ்நிலை காரணமாகவும் 4 விஷயத்தில் நல்லவர் இருப்பார், ஒரு விஷயத்தில் கெட்டவராக நடந்துக்கிடுவார். இது மனிதன் இயல்பு தான். ஜென்ரலாக அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், இப்படி தான் இவங்க குணம் அப்படிங்கிறது அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு கூட திருமணம் பொறுத்தெல்லாம் பார்க்க வரும்போது நான் சொல்லி கொடுக்குறது, இந்த பாருங்க, ஜாதகப்படி இவங்களுக்கு பொறுத்து இருக்குது, நம்ம எண்கணிது பார்மணி படி பொறுத்து இருக்குது. ஆனால் கேரக்டர் இப்படி இருக்குது, நான் கேரக்டரையும் பார்ப்பேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டே கேரக்டர் தான். அந்த கேரக்டர் சரியில்லைன்னா அது வேண்டாம், அந்த கேரக்டர் கரெக்டாக வரல, அதான் குணம். தமிழில் குணன்ற இங்கிலீஷில் கேரக்டர்ன்றது, அதனால் நான் வேணான்றேன். இல்லைங்க, அது காலப்போக்கில் மாறிடாதுன்றாங்க. அது மாறாது, அது பிறவி கூட. அதை எதை வச்சு நீங்கள் கட்டினாலும் மாறாது. அதுக்காக பேட்சிங் இல்லைன்றேன். நான் அதை ரொம்ப பார்ப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஜாதகத்தில் ரஜ்ஜி பொருத்தம், யோனி பொருத்தம் பார்க்குற மாதிரி நம்ம பொருத்தம் பார்க்குறது ஒரு மெத்தடு. அதை தாண்டி நான் கேரக்டர் பார்த்துட்டு அப்போ எனக்கு அதில் ஓகேன்னு சொன்னால் தான் நான் மேட்சிங் இருக்குன்னே கொடுப்பேன் இது வரைக்கும் சோஃபார். அதனால் அது ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. நம்ம பழக்க வழக்கம்லாம் 1000 இருக்கும், நம்ம பொருத்தெல்லாம் 1000 இருக்கும், அந்த கேரக்டர் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நல்லவங்க எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, ஏன்னா கூட நல்லவங்க மாதிரியே இருக்காங்க, ஆனால் பின்னாடி குடி பறிக்கிறாங்க. அதுதான் இப்போ நிறைய பார்க்குறோம் சார். அதுதான் இப்போது அந்த காலத்தில் ஏதோ 1-2 இருந்தது, மாறி போயிடுச்சு. ஏன்னா உலகம் வந்துட்டு அதை நோக்கி தான் பயணிக்குது. அந்த பயணிக்கிற இடத்துல தான் நாம் இருக்கிறோம். நாம் தான் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறணும், பார்த்துக்கிறணும். இப்போ நான் இப்படிலாம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன்னாக்கா, ஐயோ பார்க்குற பார்வையெல்லாம் எல்லாத்தையும் அதுக்காக தான் கேட்குறோம். அதுதான் அவங்க பார்வையே வந்து இப்போ ஒருத்தர் நல்லா சிரித்து பேசுகிறாங்கன்றதுக்காக நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் சிரிக்கவே மாட்டேன்றாங்க, அதுக்காக அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. என்ன சொல்கிறீங்க? சிரிக்கவே மாட்டாங்க, எப்போ அப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க கெட்டவங்க. இப்போ PV நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தார், பிரைம் மினிஸ்டராக. நாங்கள் நிறைய உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறோம்,
நீங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், சிரிக்க மட்டும் செய்யுங்கன்னாங்க. அவருக்கு வராததை போய் வான்னு அவர் வந்து எப்படி வரும்? அது சிரிச்சதே இல்லை அவர். அதுக்காக வந்து அவர் கெட்டவன்றது கிடையாது, இல்லை சொல்ல வரேன். அது மாதிரி சில பேரோட ஆட்டிடியூட் அது. அதனால் வெறும் சிரிக்கிறத வச்சு பேசுகிறத வச்சு சில பேர் வளவளம் பேசுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியில் பார்த்திங்கனாக்கா அவங்ககிட்ட மனசில் ஒன்று இருக்காது. ஏன்னா மனசு உதடு இது 2 கனெக்டிவிட்டியோடு பேசுகிறது தான் உண்மையாக இருக்கும். வாயளவு பேசும்போது மனசளவு அது சொல்லலை அது உங்களுக்கு. ஏன்னா அதுதான் இப்போ நாட்டில் நிறைய நடமாடிக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கிட்டேயும். அதனால் நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதனால் அப்படி ஒன்று இருக்குது. இது வந்து வெறும் ஃபேஸ் ரீடிங்கில் சார் நிச்சயமா. அதாவது ஃபேஸே பார்க்காம வாய்ஸ் ரீடிங் அப்படின்னு ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணுறீங்க சார். அதை வெறும் அந்த வாய்ஸை வச்சு நீங்கள் எப்படி நிறைய விஷயங்களை கணித்து சொல்கிறீங்க, அது எப்படி 100% அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்குது சார். நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த எபிசோடில் நீங்கள் எங்களுக்காகவே இந்த வாய்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அதை சொல்லிக் கொடுக்கணும் சார். கொடானுக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள்ல. பொதுவாகவே நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்ம கவனிச்சாலே போதுங்க, நமக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது இன்ட்யூஷன்ல நிச்சயமா தெரியும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல வாய்ஸ் வச்சு அந்த நபர் இப்படிப்பட்டவர் தான் அப்படிங்கறத எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, ஆளை நேர்ல பார்க்காம சொல்லணும், அதுதாங்க அங்க இருக்கக்கூடிய விஷயமே. இது எப்படி சாத்தியம், உண்மையாவே சாத்தியமா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.